சிந்து பைரவில மறுபடியும் ஸ்னேகா இன்னும் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. அதை விட லாஸ்ட் சீன்ல அவங்க பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டுங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா வந்து அந்த அமைச்சரை பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு நர்ஸு கிட்ட ஒரு மருந்து கொடுக்குறாரு. இந்த மருந்தை இவர் கண் முழிச்சோன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஸ்னேகா சிவா சிந்துக்கு சப்போர்ட் பண்ணதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த நர்ஸ் வராங்க. வீட்டுல அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க மேடம், அதனால நான் உடனே வீட்டுக்கு போகணும். இந்த மருந்தை டாக்டர் அமைச்சருக்கு கொடுக்க சொன்னாரு. அவர் கண் முழிச்சோன்னு நீங்க கொடுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்னேகாவும் வச்சுட்டு போ, நான் போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்ஸு அந்த மருந்தை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டேபிள்ல 2 மருந்து இருக்கு. ஸ்னேகா திரும்ப சிவாவை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கால் வருது. அமைச்சர் முழிச்சுட்டாங்க, சீக்கிரமா வாங்கன்னு. சிவா கொடுத்த மருந்தை கையில எடுக்காம டேபிள்ல இருந்த வேற ஒரு மருந்தை கையில எடுத்துட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அமைச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிருச்சுன்னு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கையில இருந்த மருந்தை அமைச்சருக்கு போட்டுறாங்க. நல்லா இருந்தவர் கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸ்னேகா மருந்து போட்டுட்டு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வரதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, நல்லா தானே இருந்தாரு, அதுக்குள்ள எப்படி ஃபிக்ஸ் வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கையில இருந்த மருந்தை பாக்குறாங்க. ஐயோ, வேற ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை இவருக்கு வந்து கொடுத்துட்டேனே, இது மட்டும் சிவாக்கு தெரிஞ்சா என்ன அவ கொன்னே போட்டுருவானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க, தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. அமைச்சரை எவ்வளவோ எழுப்பி பாக்குறாங்க, ஆனா அவர் எந்திரிக்கிற மாதிரி இல்ல. ஆனா அமைச்சர் சாகவும் இல்ல, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இந்த இடத்துல இருந்தா இதுக்கு மேல நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு பாக்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா சிவா உள்ள வந்துட்டு இருக்காரு. ஐயோ, இவன் நம்மளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஸ்னேகா. சிவா அமைச்சரை பார்க்க உள்ள வர்றாரு. ஸ்னேகா உள்ள ஒரு ரூம்லயே ஓரமா ஸ்கிரீன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அமைச்சரை பார்த்துட்டு சிவா கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்னது இது, மூக்குல இருந்து ரத்தமா வேற வந்திருக்கே, நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. சிவாக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க இருந்த நர்ஸ் வேற சும்மா இல்லாம போய் அமைச்சரோட ஒய்ஃப் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கண்ணை முழிச்சிட்டாரு, போய் பாருங்கன்னு வேற சொல்லிடுறாங்க. அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. அமைச்சர் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பயங்கரமா ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என் புருஷனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்காரு, நல்லா இருக்கிறதா தானே சொன்னீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிவா உடனே ஆபரேஷன்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அமைச்சரோட பையன் அவங்க இவங்கன்னு எல்லாரும் சிவாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா இருந்தவரை என்ன பண்ணீங்க, ஏதாவது மருந்து இருந்து மாத்தி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகா ஐயோ நம்ம பண்ணது ஏதாவது வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே இங்க நிக்கிறாங்க. இதுக்கு மேல அப்பாவை இங்க வச்சிருக்கவே கூடாது, இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, உடனே நம்ம திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு அமைச்சரோட பையனும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்காங்க. சிவா என்ன சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் சிவா வெளியே நடந்து போறாரு. எதிரில வந்த அமைச்சரோட தொண்டர்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. சிவா எந்த பதிலும் சொல்லாம போக நர்ஸ் வந்து அவர் கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாரு, அவர் திரும்ப கான்சியஸ்க்கு வந்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த டாக்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களும் அமைச்சருக்கு ஏதோ கொடுக்க கூடாத மருந்து கொடுத்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்களாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. எப்படிதான் இவ்வளவு ஸ்பீடா பேசுறாங்களோ தெரியல. சிவா கிட்ட வந்து சட்டையை பிடிச்சு அமைச்சரை என்னடா பண்ணீங்க, ஏதாவது மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதோட நிக்காம சிவாவை அடிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. அமைச்சரோட ஒய்ஃபு வந்து இவனை சும்மா விடக்கூடாதுடா, ஏதாவது இவனை பண்ணியே ஆகணும், இப்படி பண்ணிட்டாங்களே என் புருஷனை அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் பண்ணல, தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டே அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு மட்டும் கத்துறாங்க. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. ஸ்னேகாவோட அப்பா நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப், நான் பாக்குறேன் என்னன்னு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அந்த கேப்ல ஸ்னேகா சிவாவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. சிவா இப்போதைக்கு நீ இங்க இருக்கிறது சரியில்லை சிவா, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. கிளம்புனா நல்லா இருக்காது ஸ்னேகா, நான் இங்கே இருந்து என்னென்னு ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேப்ல ஸ்னேகாவோட அப்பாவை அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடிச்சு கீழையும் தள்ளி விட்டுறாங்க. டேய், இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாண்டா, வாடா அந்த டாக்டரை போய் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிவா பின்னாடி வராங்க. ஸ்னேகா சிவாவை அனுப்பிட்டு போய் அவங்க அப்பாவை பாக்குறாங்க. என்னமோ நடக்குதுன்னு சிவா யோசிச்சுட்டு இருக்கும்போது சிந்து கால் பண்ணி சாப்பிட்டியா டாக்டரே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன டாக்டரே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, சாப்பாடு நல்லா இல்லையான்னு வேற கேக்குறாங்க. சிவா உடனே இல்ல சிந்து, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா பிரச்சனையையும் சிந்து கிட்ட சொல்றாரு. நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன், போய் என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டரே, நானும் உன் கூட கலெக்டர் ஆபீஸ்க்கு வரேன், நீ எங்க இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கதான் போயிட்டு இருக்கேன், ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிடுறாரு. போற வழியில ரோட்லயே சில பேர் வந்து சிவாவை மறைக்கிறாங்க.
அங்கிருந்து கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போறாரு. பின்னாடியே ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. இடத்துல போய் காரை மறைச்சு சிவாவை காரை விட்டு தர தரன்னு வெளியே இழுக்கிறாங்க. ஏண்டா அமைச்சரை இப்படி பண்ணிட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சரோட பையன் அங்க வர்றாரு. அண்ணே, இவனை என்ன பண்றதுன்னு சொல்லுனே, பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் இவனை நல்லா அடிச்சு கார்ல கட்டி போட்டு கொளுத்தி விட்டுருங்கடா காரை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், சிவாவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் வந்து சிவாவை அடிக்கிறத தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்போதைக்கு நம்ம சிவா கிட்ட பேச வேணாமா, அப்புறமா பேசிக்கலாம், நீ கார்ல ஏறு போலாம் அப்படின்னு ஸ்னேகாவோட அப்பா சொல்றாரு. ஸ்னேகாவும் கொஞ்சம் கூட கூச்சப்படாம சிவாவை அடிக்கிறத கண்ணால பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்பா கூட கார்ல ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இப்பாவி கண்ணால சிவா அடி வாங்குறத பார்த்துட்டு அப்பாத்த ட்ரை கூட பண்ணாம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுற ஆளா நீ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சிவாவை அடிச்சு காருக்குள்ள கட்டி போட்டு பெட்ரோலை மேல ஊத்தி காரை கொளுத்திடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, கரெக்டா அந்த இடத்துக்கு சிந்து வந்து இறங்குறாங்க ஆட்டோல. காரு பத்திக்கிட்டு எரியறத சிந்து பாக்குறாங்க. எப்படியும் சிந்து போய் சிவாவை காப்பாத்திடுவாங்க. ஆனா ஸ்னேகா இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.